இங்கே அன்னவாசலில் ஒரு பெரிய கல்குவாரி ஆயில் என்ஜினை வச்சு டெய்லி டீசல் வாங்கி போட்டு தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு சோலார் பம்பு போட்டு கொடுத்தோம். மொத்த ஆழம் 60 அடி. அந்த 60 அடியிலேருந்து பாதி தூரத்தில் 30 அடியில் ஒரு பாறை பெட்டில் கொண்டு போய் ஆயில் என்ஜினை வச்சு அங்கேருந்து வெளியில் தண்ணி தள்ளி கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இந்த 60 அடியும் ஒட்டு மொத்தமாக வேலை செய்கிற மாதிரி ஒரு 3 ஹெச்பி பம்பு தான். 2.5 இன்ச்சு ஃபுல் டெலிவரி. இந்த வயக்காடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் தாராளமாக பாயிற அளவுக்கு நல்லா ஹை ப்ரெஷரில் கிடைக்கிற மாதிரி ஒரு சோலார் பம்பு டிசைன் பண்ணி மோனோக்ரிஸ்டலைன் பேனலு, அதுவும் பைஃபேஷியல், அதாவது 2 பக்கமுமே சோலார் உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி அதிகமாக எஃபிஷியன்சியாக சோலார் பேனல்லேருந்து கரண்ட்டு வர்ற மாதிரி மங்கலான மேகமாக இருந்தால் கூட அன்றைக்கி பம்பு ஓடணும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிணத்துல போடுறது, குளத்துல போடுறது, அது மாதிரி தொட்டியில் போடுறதுக்கு சைனீஸ் மோட்டாரு ரெடியாக இருக்குது. இங்கே ஒரு 1.25 லட்ச ரூபா வருதுன்னா அங்கே 1 லட்ச ரூபா ஒரு 4 பேனல் போடுவாங்க. அப்புறம் ஒரு 3 பேனல் போடுவாங்க. அதுக்கு 2 இன்ச்சு டெலிவரி கொடுப்பாங்க. ஒரு 6 பேனல் போடுவாங்க. இது மாதிரி சைனீஸ்லேருந்து நிறைய இம்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. சைனீஸ் இம்போர்ட்டில் வரக்கூடிய மோட்டார் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். அதுக்கு ஒரு கண்ட்ரோலரும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிற பம்பு ஏசி மோட்டாரு, 3 ஹெச்பி மோட்டாரு, 2.5 இன்ச்சு டெலிவரி. இந்த மோட்டாரை நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா இந்த மோட்டாரோட வைண்டிங்கு சோலார் வைண்டிங்காக இருக்கணும். சாதாரணமாக சிங்கிள் பேஸ்லேயோ 3 பேஸ்லேயோ இது ஓடாது. இது சோலாருக்குன்னே ஸ்பெஷலாக வைண்டிங் பண்ணி இதுக்கு ஒரு டிரைவு கொடுத்து அந்த டிரைவு இந்த மாதிரி மோனோக்ரிஸ்டலைன் பேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரைவாக இருக்கணும். சாதாரணமாக எல்லா டிரைவ்லேயும் ஓட மாட்டேங்குது. இந்த மாதிரி பக்காவாக இதுக்குன்னு டிசைன் பண்ணி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஹை எஃபிஷியன்சியாக இருக்குது. ஆனால் சைனீஸ்லேருந்து வரக்கூடிய மோட்டார் எல்லாமே அதுக்குன்னு உரிய ஒரு கண்ட்ரோலரோடு வரும். இந்த மோட்டாரோ கண்ட்ரோலரோ எவ்வளோ நாளைக்கு உழைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நானும் கிட்டத்தட்ட இந்த டிசி மோட்டார் கேட்குறவங்களுக்கு இந்த விவரத்தையெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது கரெக்டாக 1 வருஷம், 13 மாதம், 11 மாதம் இவ்வளோ தான் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் இவங்க போட்டிருக்கிற அந்த பாடி இருக்குல்ல, அது 0.4 mm SS 304 கிரேடு அவங்க கொடுக்குறாங்க. அது 1 வருஷத்தில் எப்படி இத்து போகுதுன்னு தெரியல, சுத்தமாக இத்து போயிடுது, ஒன்றுமில்லாமல் போயிடுது. அந்த பாடியை மாற்ற வேண்டியிருக்கு. இல்லைன்னா உள்ளே இருக்கிற ஆர்மச்சூர் போயிடுது, மேக்னெட் மட்டும் இருக்குது. இல்லைன்னா இந்த கண்ட்ரோல் போயிடுது. ஒரு வருஷத்தில் எல்லாம் போயிடுது. திரும்ப நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னா ஒரு 15,000லேருந்து 20,000 ரூபா வரைக்கும் வருது.